கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட நமக்கு நான் எடுத்திருக்க வேத வசனம் ஆதியாகமம் 43வது அதிகாரம் 30வது வசனம். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். இங்க நம்ம யோசேப்ப குறித்து நம்ம பார்க்கிறோம். யோசேப்பினுடைய உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். இப்ப இங்க நம்ம பாக்குறோம், ஒரு சகோதர சிநேகத்தை நம்ம இங்க பார்க்கலாம். இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில சகோதர சிநேகம் மிக குறைந்து கொண்டிருக்கு. ஒருத்தருக்கு ஒரு போன்ல பேசணும்னா கூட ரொம்ப யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படிதான் இந்த காலகட்டங்கள் கடந்து போய்கொண்டிருக்கு. ஆனா இந்த யோசேப்பினுடைய காரியங்களை நம்ம நல்லாவே நம்ம அறிந்திருக்கிறோம். அவன் 17 வயசுல ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தான். அதுக்கு பிறகு அவன் சகோதரர்கிட்ட அவனுக்கு அப்பா ஆகாரம் கொடுத்து விட்ட போது அவங்க அவன் கண்ட சொப்பனங்களை நிமித்தம் அவனை விரோதிச்சாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், அவனை அவ்வளவு வேதனைப்படுத்தினாங்க. அவனை குழியில போட்டாங்க, அவனை இஸ்மவேலர்கிட்ட விட்டாங்க. அந்த இஸ்மவேலர் அவனை போத்திபார்ட்ட விட்டாங்க. போத்திபார் பார்வோனுடைய அரண்மனை கொண்டு போனாரு. அவன் அங்க போத்திபாருடைய மனைவியின் நிமித்தம் அவன் பெரிய வேதனையும் நிந்தனையும் எல்லாவற்றையும் அனுபவித்து அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் அவனை கைவிடாம இருந்ததை நம்ம நல்லாவே பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவனுடைய சகோதரர் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்தும் கூட இந்த இடத்துல அவன் தன்னுடைய தம்பி பென்யமீனுக்காக அவனை பார்த்த போது அவன் அழுகிறத பார்க்க அவனால பொறுக்க முடியல. இது என்னுடைய உடன் பிறப்பு, இது என்னுடைய கூட பிறந்த என் சகோதரன் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ளால அவனுக்கு அது எப்படி அந்த அடக்க முடியாத ஒரு காரியம். அந்த அழுகைய அவன் அடக்க முடியாம அங்க நம்ம இன்னொருக்கா நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். அவன் வெளியே நின்று அவனால அழ முடியல, சகோதரர்களுக்கு முன்னால அவன் அழ முடியல. ஆனா அவனுடைய சகோதரனை கண்ட மாத்திரத்துல அவனால தாங்கி கொள்ள முடியல, அவனால அந்த அழுகையை அடக்க முடியல. அப்படிப்பட்டதான ஒரு அழுகை இங்க அந்த சகோதர சிநேகத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அநேக இடங்கள்ல இந்த சகோதர அன்பு இல்லை. ஏனோதானோ வந்தியா போனியா இருந்தியா அப்படின்னு தான் இருக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது நம்ம சகோதரர்களுக்குள்ளால ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நம்ம இருக்கிறோம், அது நம்ம கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்ப இங்க அந்த எகிப்து தேசத்துல பஞ்சம் வந்ததுனால எல்லா இடங்களிலும் பஞ்சம். அப்ப கானான் தேசத்திலயும் அந்த பஞ்சம் வந்ததுனால யாக்கோபு சொல்றாரு, நீங்க போங்க போய் தானியம் கொண்டு வாங்க அப்படி. அப்ப இந்த தானியம் கொள்ளும்படியா வரும்போதும் அந்த பென்யமீனை யாக்கோபு விடல. ஏன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு மோசம் வரும், இவன் ஒருத்தனும் தான் இருக்கான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பென்யமீனை விடல. ஆனா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், அவன் யோசேப்பு கரெக்டா அவனுடைய சகோதரர் எல்லாரையும் கண்டுக்கணும். அவன் எல்லாரும் இது என்னுடைய சகோதரர், எனக்கு இவங்க தீங்கு செய்தாங்க, அதனால இவங்களை ஏதாவது பண்ணி இவங்களை ஏதாவது செய்து விரட்டி விடணும், இவங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு உள்ள அந்த நிலைமை இல்லாம அவங்களை ஆதரித்து அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையும் கொடுத்து 1 நாள் 2 நாள் அவன் காவல்ல வச்சிருந்தாலும் கூட நான் தேவனுக்கு பயப்படுகிறவன்னு சொல்லி அந்த சகோதரருக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவன் செய்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், பென்யமீன் வராததுனால அவன் அந்த குடும்பம் அவன் அறிந்ததுனால எல்லாவற்றையும் அவன் விசாரிக்கிறான். தகப்பனாரை பத்தி, தம்பியை பத்தி எல்லாரையும் விசாரிக்கிறான்.
விசாரித்து உங்களுடைய இளைய இளைய சகோதரன் நீங்க வராட்டா நீங்க என் முகத்தை இனி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த இளைய சகோதரனை வரவழைக்கிறவனா இருக்கிறான். அந்த நேரத்துலதான் இந்த யோசேப்பினுடைய உள்ளம் அவனை பார்த்த உடனே அவனால அடக்க முடியல. இது என்னுடைய தம்பி, என் கூட பிறந்தவன், என்னுடைய சகோதரன் சொல்லி அவங்க அழுகிறத நம்ம பார்க்கலாம். அப்ப எப்படி இருக்கிற நேரத்துல இவங்க எல்லாரும் அந்த எல்லாருக்கும் திரும்பியும் அவங்க அந்த அவனுக்கு வீட்டுல அவங்களுக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லா எல்லாரையும் அருமையா வைத்தான், அன்பா நடந்தான், எல்லாம் சரிதான். ஆனா எல்லாருடைய தானியத்தையும் எல்லாருக்கும் தானியத்தை சாக்குகள்ல நிரப்பும் போது அங்க என்ன நடக்குன்னா, பென்யமீனுடைய சாக்குல என்னுடைய வெள்ளி பாத்திரமாகிய பாத்திரத்தை நீ வை அப்படி. அப்ப இவங்க கொஞ்சம் தூரம் பெய்யாச்சு, அங்க இருந்து வேலைக்காரங்க வராங்க. வந்து என்னுடைய எஜமானுக்கு இதெல்லாம் தெரியாதா, நீங்க ஏன் இப்படி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி அந்த பென்யமீன மறுபடியுமா அவன் பார்க்க ஆர்வம் கொண்டவனா காணப்பட்டதை நம்ம அங்க பாக்குறோம். சகோதரர்ல அவன் விரோதிக்கல, சகோதரர்களுக்கு நன்மை செய்யறவனா காணப்பட்டான். ஆனா அந்த இடத்துல அந்த பென்யமீனுடைய அந்த சாக்குல அந்த வெள்ளி பாத்திரத்தை கண்டோன்னு அந்த அந்த வேலைக்காரன் சொல்றான், ஏன் இதெல்லாம் ஞான திருஷ்டினாலே என்னுடைய எஜமானுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அங்க கூட்டிட்டு போறான். ஆனா அங்க கூட்டிட்டு போனா யூதா அவனுக்காக போராடுகிறத பாக்குறோம். ஐயோ என் தம்பியை நான் கூட்டிட்டு போகட்டா, என்னுடைய அப்பாவுடைய அந்த அந்த மரணத்தை நான் எப்படி பார்ப்பேன். அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு யோசிப்பா நம்ம இப்படி எல்லாம் பண்ணணும். அவரு அதிலே ரொம்ப கவலையிலே இன்னும் இருக்காரு. அதே நேரத்துல பென்யமீனுக்கும் ஏதாவது வந்துட்டுன்னா இவரால தாங்க முடியாது. அதனால அவரு விடமாட்டேன்னு சொன்னாரு. அதனால இவங்க கட்டாயப்படுத்தி எப்படியாவது இங்க நாங்க கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்க பாக்குறோம். அந்த இடத்துல பென்யமீனுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை வந்த மாதிரி அந்த யோசேப்பு பண்றத நம்ம பார்க்கிறோம். அந்த ஏன்னா அந்த சகோதர சிநேகம் அவன் அந்த உள்ளம் பொங்கினபடினால திரும்பவும் என் சகோதரனை பார்க்கணும், என் சகோதரன் என் கிட்ட இருக்கணும் அப்படின்னு உள்ள அந்த ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் அவனுக்குள்ளால இருந்து அப்ப மறுபடியுமாக அந்த யோசேப்புக்கு முன்பாக அவங்க போய் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவனுடைய சொப்பனங்கள் நிறைவேற்றப்பட்டதையும் கூட ஒருவேளை யோசேப்பு அந்த நேரத்துலதான் அவன் உணர்ந்திருப்பான். அப்ப இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம பாக்குறோம், ஆதியாகமம் 45வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பாக்குறோம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. 2வது வசனம், அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடே இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விட்டு போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். 5வது வசனத்தையும் வாசிக்கிறேன். என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு தாழ்மை. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல சகோதர சிநேகத்துல தாழ்மை இல்லாதவங்களா இருக்கிறோம். சகோதரனுக்கு சகோதரன் விரோதமா இருக்காங்க. அதே மாதிரி சகோதரியெல்லாம் அப்படிதான், ஒரு சகோதரிகளுக்கு சகோதரி விரோதம். இப்படியாக உடன் பிறந்த சகோதரர்களுக்குள் மத்தியிலேயே ஒரு அன்புள்ள ஒரு நிலைமை இல்லை, அவங்களை ஆதரிக்கிற ஒரு நிலைமை இல்லை. அவங்களுடைய தேவைகள்ல அவங்க தங்களை மறைத்து கொள்கிறவர்களா காணப்படுகிறாங்க.
ஆனா இந்த இடத்துல யோசேப்ப நம்ம பாக்குறோம். அவங்க சகோதரர்ல கண்ட உடனே ஒருவேளை அவன் மனசுக்குள்ள ஓடி இருக்கலாம், இப்படி எல்லாம் செய்தாங்க, அதனால இன்னைக்கு என்கிட்ட தானே வந்திருக்காங்கன்னு. ஆனாலும் அவன் அந்த சகோதரரை ஏற்றுக்கொண்டு அவங்கள போஷித்து அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையும் கொடுத்து தன்னுடைய தகப்பனாரே அந்த இடத்துல கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அப்ப இங்க நம்ம பாக்குறோம் இந்த 5வது வசனத்துல, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்றும்படியாக கர்த்தர் என்னைய முன்னமே இந்த இடத்துல என்னை அனுப்பி விட்டாரு அப்படின்னு உள்ள அந்த ஒரு விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டதை நம்ம பாக்குறோம். 7வது வசனத்துல கூட நம்ம பாக்குறோம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அப்போ ஜீவ ரட்சனை செய்யும்படியாக ஆண்டவர் என்னை அனுப்பினாரு. அதே நேரத்துல இங்க பாக்குறோம், உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காக, அடுத்தது பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அவனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது அவன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வருவான்னு யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ நம்ம விட்டு போட்டோம், ஆனா அப்பாட்ட போயே சொல்லிட்டோம், இததான் அவங்க நினைச்சிருப்பாங்களே ஒரு மொழிய, அவன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரியா அவன் இருப்பான்னு அந்த சகோதரர்கள் அவங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல யோசேப்பு, நீங்க விட்டு போட்ட யோசேப்பு நான் தான் சொன்னோன்னு அவங்களுக்கு உத்தரவு கூட சொல்ல முடியாத நிலைமையில அவங்க காணப்படுகிறத நம்ம பாக்குறோம். கர்த்தர் இந்த நாள்ல நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது, நீ உன் சகோதரன்கிட்ட உன் சகோதரி கிட்ட நீ எப்படி இருக்க, உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, நம்ம எவ்வளவு அன்பு கூறுகிறவர்களா காணப்படுகிறோம், எவ்வளவு அவங்களுக்காக நம்ம பிரயாசப்படுறோம், அவங்களுடைய கஷ்ட நஷ்ட நேரங்கள்ல நம்ம எப்படி அவங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அத கர்த்தர் நம்மிடத்துல கணக்கு கேட்கிறவரா காணப்படுகிறார். கர்த்தர் இந்த நாள்ல கூட இந்த ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் நம்ம பார்க்கும்போது அங்க யாக்கோபு இறந்து போறான். இவங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு, ஐயோ இனி முந்தி நம்ம செய்ததெல்லாம் நினைச்சு இவன் நம்மள ஏதாவது பண்ணிடுவான் யோசிப்பு. அதனால அவனுடைய சமூகத்துல போய் அவங்க மறுபடியுமா அவனிடத்துல போய் மன்றாடுகிறத நம்ம இங்க பாக்குறோம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பாக்குறோம், தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பலாங்குக்காகவும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி, உங்களுடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உங்களுடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான். அப்ப அவனுக்கு தன்னுடைய சகோதரர் இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அவனால தாங்க முடியல. இவ்வளவு தூரம் நம்ம செய்தோம், இன்னும் அவங்க நம்மகிட்ட விசுவாசம் இல்லாம நாம் தானே இருக்காங்க அப்படிங்க அந்த ஒரு காரியத்துக்குள்ளால அவன் தள்ளப்பட்டு மறுபடியுமா அவன் அழுகிறத நம்ம பாக்குறோம். 19வது வசனம், யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினார். அப்ப இந்த யோசேப்பினுடைய இந்த காரியத்தை நம்ம பாக்குறோம். அவன் தன் சகோதரர்கிட்ட பட்சமாய் பேசினான் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம்.
இன்னும் ஒரு சகோதர சிநேகத்தை நம்ம பார்க்கணும். ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரையில நம்ம பார்க்கும்போது அங்க காயின் ஆபேல் இவங்க காயின் பயிரிடுகிறவனா இருந்தா, ஆபேல் மந்தை மேய்க்கிறவனா இருந்தான். ஆனா இந்த காயின் என்ன செய்தான், அவன் பயிரிட்ட அந்த அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலியிட்டான். ஆபேல் தன் மந்தையில் கொழுமையானவைகளை கொண்டு வந்து அவனுக்கு அங்க ஆண்டவருக்கு பலியிட்டத நம்ம பார்க்கணும். ஆனா அங்க காயினுடைய அந்த பலிய ஆண்டவர் அங்கீகரிக்கல. ஆபேலுடைய பலிய ஆண்டவர் என்ன செய்தாரு, அங்கீகரித்தார். இதனால அவனுக்கு என்ன செய்து, எரிச்சல் உண்டாயிடுச்சு. எரிச்சல் உண்டானோன்னு அவன் என்ன பண்றான்னா, காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. அவன் முகம் முதல்ல இருந்த முகம் மாதிரி இல்லை, உன்னுடைய முக நாடி வேறுபட்டது. அப்புறம் அந்த 7வது வசனத்துல கர்த்தர் அங்க அவன்கிட்ட சொல்றாரு, 6, 7, 8லன்னா, அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முக நாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். இவங்க தன் சகோதரனுக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு, ஒரு காரியம், அவனுடைய பலிய அவர் அங்கீகரித்ததுனால இவனுக்கு முகநாடி வேறுபட்டு அவனுக்கு எரிச்சல் உண்டாகி அவன் என்ன செய்யறான், அந்த சகோதரனை கொலை செய்கிற அளவுக்கு அவன் போயும். கொலை செய்த உடனே இப்போ கர்த்தர் அவன்கிட்ட கேட்கிறாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ ஏன் நன்மை செய்யல, நீ நன்மை செய்திருந்தா உனக்கும் மேன்மை கிடைச்சிருக்குமே அப்படி. இங்க நம்ம பாக்குறோம் 9வது வசனத்துல கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். அடுத்தபடியா பார்க்கிறோம், அந்த ஆண்டவர் சொல்ற, அதற்கு அவர், என்ன செய்தாய், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பார். காயினுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், உன் சகோதரனாய ஆபேல் எங்கன்னா என்ன, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ, அவன்கிட்ட அன்பு செலுத்தல, அவனுக்கு அவன் எரிச்சலா இருந்தான், அவன் முகநாடி வேறுபட்டது, அவன் என்ன பண்ணலான்னு அவனுக்கு தெரியல, கொலை செய்தான். ஆனா தேவனாய கர்த்தர் இந்த இடத்துல கேட்கிறாரு, உன் சகோதரன் ஆபேல் எங்க? அவன் சொல்றான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. நீ காவலாளியா இருக்க வேண்டிய நீ, உன் சகோதரனுக்கு காவல் காக்கிறவனாக இருக்கிற வேண்டிய இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கும், அவனுக்காக நம்ம ஜெபிக்க, நம்முடைய சகோதரிகளுக்காக நம்ம ஜெபிக்க நம்ம வேண்டிய இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒரு சின்ன காரியத்துக்காக நம்ம என்ன செய்யறோம், ஐயோ அவன் அப்படி சொல்லிட்டான், அதனால இனி அவன் எனக்கு வேண்டாம், அவனை விட்டு நம்ம தள்ளி இருக்கோம், இனி இந்த காரியத்தினால என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போக, அதனால இனி தேவையில்லை அப்படின்னு. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்க? இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உன் சகோதரன் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கானே, நீ அவனுக்காக ஜெபிக்கியா? உன் சகோதரி இப்படி இருக்காளே, அவனுக்காக ஜெபிக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிற அந்த சத்தம் நம்முடைய உள்ளத்துல அது துணித்து கொண்டே இருக்கிறது. நம்ம என்னன்னா அதை தட்டி கழிச்சுக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். நான் ஏன் ஜெபிக்கணும், நான் ஏன் அவனுக்காக ஜெபிக்கணும், நான் ஏன் என் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரங்கள்ல அதை தள்ளி போடுகிறோம். நமக்கு பிரியம் இல்லை, நமக்கு அவங்கள குறித்து அவங்களுக்காக நம்ம
செய்கிற அவங்க நமக்கு செய்யற காரியங்கள் பிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்னா அவங்கள தூரமா நம்ம வைக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லிடுறது. மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46ல இருந்து 50வது வசனம் வரையில நம்ம பார்க்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருங்க சொல்றத நம்ம பார்க்கணும். அந்த பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறவர்களா நம்ம காணப்படணும்.